திரைப்படத்துறையில் தனக்கென ஒரு பாணியை வகுத்து அத்துறையை தனதாக்கிக் கொண்டதுடன் மாபெரும் வெற்றிகளையும் பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலாக இணைந்து நடித்த திரைக்காவியமான 1000ல் ஒருவன் தற்போது நவீன தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் மயமாகி ரசிகர்களின் அமோக ஆதரவுக்கிடையே மீண்டும் இன்று திரைக்கு வருகிறது. B.R. பந்துலுவின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவான இத்திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் மலர்ந்த அத்தனை பாடல்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத காவியமான 1000ல் ஒருவன் திரைப்படம் தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு 32 மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் புதுப்படம் போல் இன்று மீண்டும் திரைக்கு வருகிறது. சென்னையில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க பேனர்களின் விளம்பர வெளிச்சத்தில் பட்டாசு வெடியோசையுடன் திரையரங்குகள் கலையாலயங்களாக காட்சியளிக்கின்றன. இத்திரைப்படத்தை டிஜிட்டல் மயமாக்கும் பணி ஏறத்தாழ 2 வருட காலமாக நடைபெற்றது. மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் உருவான இசையை இம்மியளவும் மாற்றாமல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இத்திரைப்படம் வெளியாவது ரசிகர்களின் கலை ஆர்வத்திற்கு பெரும் விருந்தாக அமைந்துள்ளது. 1965 வெளியே வந்த புரட்சித் தலைவர் நடித்த இந்த 1000 மிக பிரம்மாண்ட வெற்றி அடையினா இது தமிழ்நாடு ஃபுல்லா எதிரொலிச்சு நாடாளுமன்ற 40 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இது ஒரு படிக்கட்டு அமைச்சு. இன்னைக்கு ஒரு புதிய பரிமாணத்தில் புதிய டிஜிட்டல் முறையில் புரட்சித் தலைவர் நடித்த அந்த 1000ல் ஒருவனுக்கான நாங்கள் திருவிழா கோலம் போல பூண்டு இருக்கிறோம். அதாவது ஒரு வருடப்பிறப்பு தீபாவளி பண்டிகை எப்படியோ அதே தான் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு புதிய பரிமாணம் இருக்குது. புதிய தொழில்நுட்பத்தில் அம்மா நடித்து தலைவர் எம்ஜிஆர் நடிச்சு வந்திருக்காரு. ஸோ அந்த படத்தை பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், ஆனால் புதிய தொழில்நுட்பத்தை பார்க்க ரொம்ப ஆவலாக வந்திருக்கேன். 1000ல் ஒருவன் திரைப்படம் முதலாக திரைக்கு வந்தபோது கிடைத்த அதே வரவேற்பையும் வெற்றியையும் தனது மறு பிரவேசத்தின் போதும் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கால மாற்றம் இந்த திரை காவியத்தின் மீதான காதலை எந்த விதத்திலும் குறைக்கவில்லை என்பது மறுப்பதற்கில்லை. ஜெயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயனுடன் தி. திருமலை.